ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க குட்டியான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச தீமில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்களே ரெடி பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி நீங்களும் ஒரு கிராஃப்ட் லவராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக இனிமேல் ட்ரெண்டிங்கில் வர கிராஃப்ட் மாடல்ஸ் பற்றி நம்ம சேனலில் வந்து போட போகிறோம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, கிராஃப்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்டெல்லாம் நீங்கள் செஞ்சு சேல்ஸும் பண்ணலாம். ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆன்லைனில் இதோட ப்ரைஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மினியேச்சர் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதை பற்றின ஃபுல் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸில் வந்து MDF ஷீட், இதுக்கு பேர் வந்து MDF ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4mm 6mm 8mmல கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த போர்டில் வந்து நம்ம பெயிண்ட்டும் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்னோடய சாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர் பேப்பர் வந்து ஒட்டியிருப்பேன். பட் இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் கூட நீங்கள் இதில் பண்ணி இதை வந்து பேஸாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல், நேம் வந்து MDF ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் வந்து உங்களுக்கு அந்த மினியேச்சர் கிஃப்ட் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் போர்டு. ஸோ இந்த ஃபோம் போர்டு வந்து கிராஃப்ட் லவ்வராக இருக்கீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் செய்யும்பொழுது இந்த ஃபோம் போர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இது ஆன்லைன்லேயுமே இருக்குது. இந்த ஃபோம் போர்டை வச்சு தான் நான் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபோம் போர்டு வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நிறையா கிராஃப்ட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ஃபோம் போர்டு வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த மெட்டீரியல் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸோட சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எவ்வளோ அகலத்துக்கு அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ ஒரு 4 சென்டிமீட்டர் அகலம் இருக்குது அப்படின்னா நீங்களோட ஃபோட்டோவோட சைஸ் வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர், ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி புக்கோட கவர்ஸ், நம்ம அந்த ஸ்லாப்பில் வந்து புக் வந்து அடிக்க வச்சுருக்கோம் இல்லையா, புக்கோட கவர் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெரியும், நான் வந்து ஒரு 4-5 புக்கோட பிரிண்ட் அவுட் கவர் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்பொழுது புக் கவர்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே அதோட கவர் வந்து கிடைக்கும். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா தான் புக்கு வந்து ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே எழுதி யூஸ் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது பண்ணாலோ ஃபேக்கான புக்கை வச்சுருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரியலிஸ்டிக்காக தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கோட்ஸுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கணும். சைஸ் வந்து நம்ம எந்த அகலத்துக்கு விட போகிறோமோ அதை விட ஒரு சென்டிமீட்டர் கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் இன் ஷேப் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ரஃப்பான பேப்பரில் ஃபஸ்ட்டு ஹார்ட் இன் ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகலம் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கிறதுக்குள்ளே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லென்த்து வந்து ஒரு 10 சென்டிமீட்டர். ஸோ அந்த ரேஷியோவில் இருக்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வரும். இல்லை அதை விட நீங்கள் சின்னதாக பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பண்ணலாம். பட் இதை விட பெரிய சைஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணிட வேண்டாம். ஸோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுன்றது கொஞ்சம் குட்டியாக நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை விட சின்னதாக வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பெருசாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அவுட்லைன் வந்து ஃபோம் போர்டில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃபோம் போர்டில் வந்து ஈஸியாக பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பென் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் ட்ரா பண்ணும்போது பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஃபோம் போர்டு வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் வந்து கட் பண்ணி எடுக்கிறத காட்ட மறந்துட்டேன். ஹார்ட் இன் ஷேப் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ஷார்ப்பான கட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அந்த பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ஈஸியாக கட் பண்ண முடியும். அதே மாதிரி கட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டரும் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுலேயும் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வளையிற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசர் யூஸ் பண்ணியும் கட் பண்ணிக்க முடியும்.
பட் நான் யூஸ் பண்ணியிருக்க போர்டோட திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3mm ஃபோம் போர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3mmன்றதுனால சிசரில் ஈஸியாக கட் பண்ண முடியுது. இதுவே நீங்கள் 5mm யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டரில் தான் கட் பண்ணணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஹார்ட்டின் ஷேப் நடுவில் வைக்கிற அந்த ஸ்லாப் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். சைடில் 2 சைட்லேயும் வந்து கொஞ்சம் கேப் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த சைஸுன்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சைடில் வந்து ஒரு 0.3 or 4, ஸோ இந்த 2 சைடு வந்து குட்டியாக கேப் இருக்க மாதிரி வேணும். ஸோ நீங்கள் அந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோம் போர்டில் தான் கட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ எம்டிஎஃப் ஷீட்லேயே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே எம்டிஎஃப் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எம்டிஎஃப் ஷீட்டில் இந்த ஃபோம் போர்டை வந்து நீங்கள் ஸ்டாண்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஸ்லாபுக்கு வந்து சைஸ் என்ன அகலத்துக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த புக்கோட அகலம் வந்துடும் இல்லையா, ஸோ அது வந்து 2 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 சென்டிமீட்டருக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 சென்டிமீட்டர் இல்லை அதை விட சின்னதாக பண்ணுறீங்க அப்படின்னா 1.5, ஸோ அந்த மாதிரி வந்து சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பாருங்கள். ஸோ எனக்கு சைடில் கேப் விட்டு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு போர்டு எதில் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வைக்கணும். அதோட சைஸும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் வந்து சேம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப் போர்டில் வந்து 2யுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு கரெக்டாக வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. சென்டரில் அந்த 2 போர்டுக்கு இருக்கிற அகலம் வந்து ஒரு 3 இல்லாட்டி 4ஆவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இந்த ஹார்ட்டின் ஷேப்பை வந்து நான் இந்த கலர் பேப்பர் வச்சு க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மல் க்ளூ ஃபெவிகால் அந்த மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் க்ளூ போட்டு எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபோம் போர்டில் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பெயிண்ட் வந்து உரியாமல் வரும். நார்மல் பெயிண்ட் அப்படின்னா வேகமாக அலைஞ்சிரும். தென் புக் கவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த ட்ரிக் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு கவருக்கு வந்து செல்லோ டேப் இருக்கு இல்லையா, ஸோ செல்லோ டேப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு கவருக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது இப்படி பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு வந்து உண்மையிலே ரியலாக கவர் வந்து ஷைனாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ பிரிண்ட் அவுட்டே போதுனாலும் உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலோ ஸோ எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஃபோட்டோஸ்க்கு வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் லேமினேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ்க்கு. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம அந்த ஃபோட்டோஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஏதாவது தூசி பட்டால் கூட தொடச்சிக்க முடியும். அதுக்கப்புறமா ஃபோம் போர்டில் இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த புக் கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. புக் கவருக்கு நடுவில் ஃபோம் போர்டு வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடு வந்து அந்த இது கரெக்டாக வரும் உங்களுக்கு. நீங்கள் வேறு எதுவுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே வந்து உண்மையான புக் மாதிரி தான் இருக்கும். அந்த க்ளூ காயிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். நான் எல்லா புக்குக்குமே இந்த மாதிரி போர்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்க்கும்போது குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். நீங்கள் செய்யும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. தென் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எத்தனை ஃபோட்டோஸ் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை வந்து ஃபோம் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அவுட்லைன் பார்டர் மாதிரி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்க ஃபோட்டோஸை வந்து ஃபோம் போர்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் க்ளூ போட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பார்டர் மாதிரி சுற்றி எல்லா இதுக்குமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ அந்த ஒயிட் பார்டர் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை இன்னும் எடுத்து காட்டும். அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டெல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் பேஸாக வந்து இந்த மாதிரி உட்டன் பீட்ஸ் இருக்கும். உட்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும். இல்லை உட்டன் பீட்ஸ் இல்லை இதை விட நீங்கள் சின்ன சைஸ் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசி வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ பாசி வந்து உங்களுக்கு கலர் கலராக கிடைக்கும். நீங்கள் எந்த கலர் தீமில் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியும் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நடுவில் ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா க்ளே வந்து யூஸ் பண்ணுங்கள். க்ளே வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைன்லேயே வந்து கூட மேக் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி அதையே கூட நீங்கள் ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த பிளான்ட்டோட ரேட், அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதோட ரேட் வந்து அந்த நான் வச்சுருக்க அந்த ஒரு பீஸோட ரேட் வந்து 1 or 2 rupees வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். மேபி ஒரு காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா 5 ரூபா கிட்ட வரும் அந்த ஒரு இதோட ப்ரைஸ் மட்டும். ஸோ நீங்கள் வாங்கி ஒரு 10 பீஸ் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே நீங்கள் 10 கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு பண்ண ஒரு பீஸ் போதும். நான் கையில் வச்சுருக்கேன் இந்த ஒரு இது போதும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதில் நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் கூட அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி ரவுண்டாக அந்த மாதிரி கூட நீங்கள் க்ளேயில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இந்த உட்டன் பீட்ஸ்குள்ளே அந்த பேலன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பேஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது உட்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உண்மையிலே ஒரு பார்ட் ஷேப்பில் அழகாக காட்டும். உங்களுக்கு கிடச்சா வைங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே 743 க்ளூ இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது கிடைக்காதவங்க ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5 rupees இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளூவோட ரேட் வந்து ஒரு 50 rupees வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் வந்து போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அப்படி என்னால் ஃபிக்ஸ் பண்ணும்போது போர்டு வந்து அங்கே இங்கே நான் லைட்டாக மூவ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டை வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்னரில் க்ளூவை போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த க்ளூ வந்து கையில் பட்டுச்சு அப்படின்னா உங்கள் தோலும் வந்து உரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஃபெவிக்விக் மாதிரி தான். ஸோ அதனால் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். குட்டி பசங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸ்கூல் கிட்ட இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கம் யூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸோட ஹெல்ப்பை வந்து கேட்டுக்கோங்க. உங்கள் கையில் படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒட்டும்போது கண்ணில் அந்த மாதிரிலாம் தெரிச்சாலுமே உங்கள் ஸ்கின் வந்து அப்படியே ஒட்டிடும். ஸோ இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ளூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டாக விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட் ஆனதுக்கப்புறமே இது வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம நார்மல் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணுறத விட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயுமே வந்து நம்மளாக பிச்சு எடுத்தால் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக வந்து ஒட்டிடும். இல்லை உங்கள்கிட்ட இந்த க்ளூ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இந்த ஸ்லாபை வந்து பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது கொடுத்து அது ஒட்டுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இந்த ஃபோம் போர்டு வந்து எல்லா க்ளூலேயுமே வந்து ஒட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா, பின்னாடி ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு சின்னதாக ஃபோம் போர்டை ஒரு ஸ்டாண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதே க்ளூவை யூஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுக்கும்போது உண்மையான ஃபோட்டோ ஸ்டாண்டே அதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பின்னாடி ஸ்டாண்டு கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைரெக்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸ்டாண்டு இல்லாமையும். பட் ஸ்டாண்டு கொடுத்து நீங்கள் பண்ணும்போது உண்மையிலே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும். இது மாதிரி என்கிட்ட இருக்க எல்லாத்துக்குமே நான் ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கப்புறம் புக்கு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வந்து கரெக்டான ஆர்டரில் ஹைட் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு புக்கையும் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ க்ளூ போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் வந்து எல்லா புக்குக்குமே வந்து அந்த செல்லோ டேப் கவர் வந்து யூஸ் பண்ணலை. செல்லோ டேப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ளூவில் வந்து புக்கு வந்து அட்டாச் ஆகாது. நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹார்ட் க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த 743 க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுங்க. அப்படின்னா தான் ஒட்டும். நான் வந்து கவர் எல்லாத்துக்குமே செல்லோ டேப் போடலை. ஸோ அதனால நார்மல் க்ளூலேயே வந்து நான் ஒட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த செல்ஃபில் உங்களுக்கு எதெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் வச்சா கரெக்டாக இருக்கும், ஸோ நீங்களே வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குமா, இது இந்த ஆர்டரில் வச்சுக்கலாமா, ஸோ ஒவ்வொரு திங்ஸையும் நீங்களே வந்து ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். எது எங்கே வச்சா அழகாக இருக்குது, எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் டைம் வச்சு பாருங்கள். எனக்கு இப்போ இந்த பிளான்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை நான் கட் பண்ணி சின்னதாக்கிக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த செல்ஃபில் வைக்கும்போது ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த க்ரீன் பிளான்ட்டுக்குமே வந்து க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு கீழே விழுகாமல் இருக்கணும், மேக்னெட்டாக நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கும்போது. ஸோ அதனால் க்ளூ போட்டு அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். நான் அகெயின் சொல்கிறேன். ஸோ குழந்தைங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அதை நான் விட்டுட்டு மற்றதை வச்சு நான் வந்து என்னோடய போர்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணும்பொழுதுமே நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப் விட்டேன் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக வந்து நின்றும். ஸோ அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் சைடில் வந்து இப்போ மேக்னெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மேக்னெட் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விற்கிது. ஸோ நீங்கள் அது வாங்கி வச்சிட்டாலும் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி குட்டி மேக்னெட்டாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆன்லைனில் உங்களுக்கு எந்த மேக்னெட்டை வந்து அவைலபிளில் கிடைக்குதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்னெட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா ரொம்ப தடிமனாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது மட்டும் தூக்கிட்டு தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மேக்னெட்டாக வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டின் ஷேப்புன்றதுனால 2 மேக்னெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஆடாமல் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பே பண்ணிங்க அப்படின்னாலுமே 2 மேக்னெட் வச்சுக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 மேக்னெட் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் எதுலையாவது ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரிட்ஜுக்கெலாம் அடிக்கடி, அப்போ வந்து அது கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ 2 மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் கலரில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸும் நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கிஃப்ட் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.